பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் இழிவாக பேசிய திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்களை கண்டித்து இன்று நாடார் பேரவை கூட்டமைப்புகள் சார்பாகவும் இந்து அமைப்புகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி அவதூறாக பேசியது அவர் அறியாமை பேசியதல்ல, அவர் உள்நோக்கத்துடன் பேசியுள்ளார். இது குறித்து அவரை பேச இயக்கியது யார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. திருச்சி சிவா ஒன்றும் சாதாரண நபர் அல்ல, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு நாவடக்கம் இல்லாமல் ஒரு பெருந்தலைவரை, இன்று உலகம் போற்றும் உத்தம தலைவரை திட்டமிட்டு பேசியுள்ளார். இதன் மூலம் அவர் மக்களுக்கு வரலாறை மாற்றி புரிய வைக்க திமுக மூலமாக சதி திட்டம் தீட்டுவதாக தெரிய வருகிறது. இதனை கண்டித்து தமிழகம் எங்கும் மக்கள் எழுச்சியில் உள்ளனர். இதனால் திமுக வரும் சட்டமன்ற எலெக்ஷனில் பெரும் பின்னடைவை சந்திக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக திமுக தலையிட்டு திருச்சி சிவா அவர்களை அவருடைய அடிப்படை பொறுப்பிலிருந்தும் கட்சி நிர்வாக பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.